ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு பிகினராக ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். எந்த broker கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், எந்த broker நம்ம அக்கௌண்ட்டை சேஃபாக மெயின்டைன் பண்ணுவாங்க, எந்த broker பெஸ்ட்டான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க, எந்த broker கம்மியான டேக்ஸ் பிடிப்பாங்க, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸ்டாக் புரோக்கரில் 2 டைப்ஸ் ஆஃப் broker இருக்காங்க. ஒன்று ஃபுல் சர்வீஸ் broker, இன்னொன்று டிஸ்கவுண்ட் broker. ஃபுல் சர்வீஸ் brokerல ஏஞ்சல் ஒன், ஐசிஐசிஐ டைரக்ட், HDFC செக்யூரிட்டிஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. டிஸ்கவுண்ட் புரோக்கரில் க்ரோ, ஜீரோதா, அப்ஸ்டாக்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கரில் எப்பயும் காஸ்ட் ஹையாக தான் இருக்கும். டிஸ்கவுண்ட் புரோக்கரில் காஸ்ட் லோவாக இருக்கும். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்கிட்ட அதிகமான பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஏதாவது டவுட்னா நம்ம டேரெக்டாக பிரான்ச்சுக்கு போய் கேட்கலாம். டிஸ்கவுண்ட் புரோக்கர்கிட்ட பார்ட்னர் பிரான்ச்சஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபுல் சர்வீஸ் புரோக்கர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ், அதாவது எந்த ஸ்டாக்கை வாங்கலான்னு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு நம்ம தனியாக பே பண்ணணும். டிஸ்கவுண்ட் புரோக்கர் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளே தான் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி வாங்கிக்கணும். இப்போது இந்தியாவில் எந்த ஸ்டாக் புரோக்கர்கிட்ட அதிகமான டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாவில் ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இன் 2024, அதாவது ரெகுலராக டிமேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுற கிளைண்ட்ஸ். அதுபடி பார்த்தா ஃபஸ்ட் பிளேஸில் க்ரோ இருக்காங்க. அவங்கக்கிட்ட 91 lakhs ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. செகண்ட் பிளேஸில் ஜீரோதா இருக்காங்க. அவங்கக்கிட்ட 72 lakhs ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. தேர்ட் பிளேஸில் ஏஞ்சல் ஒன் இருக்காங்க. அவங்கக்கிட்ட 59 lakhs ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஃபோர்த் பிளேஸில் அப்ஸ்டாக்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட 24 lakhs ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஃபிஃப்த் பிளேஸில் ஐசிஐசிஐ டைரக்ட் இருக்காங்க. அவங்கக்கிட்ட 18 lakhs ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போது டாப் 3 ஸ்டாக் புரோக்கர்ஸான க்ரோ, ஜீரோதா, ஏஞ்சல் ஒன் எந்தெந்த சர்வீஸை சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். 3 ஸ்டாக் புரோக்கர்ஸும் ஈக்விட்டி, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ETFஐ சப்போர்ட் பண்ணுறாங்க. க்ரோ மட்டும் கமாடிட்டியை சப்போர்ட் பண்ணல. அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். க்ரோவில் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் 0 rupees, ஜீரோதாவில் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் 200 rupees, ஏஞ்சல் ஒனில் அக்கௌண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் 0 rupees. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்ப்போம். க்ரோவில் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 0 rupees, ஜீரோதாவில் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 300 rupees, ஏஞ்சல் ஒனில் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் 240 rupees. ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ் எவ்வளோன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெலிவரி, அதாவது நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி லாங் டேர்ம் வச்சு செல் பண்ணுறீங்கன்னா க்ரோவில் 0.05% டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஆர் ஃப்ளாட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா 0.05% அமௌண்ட்க்கு 13 rupees தான் வருதுன்னா அதை சார்ஜ் பண்ணுவாங்க. இதுவே 0.05% அமௌண்ட்க்கு 70 rupees வருதுன்னா ஃப்ளாட்டாக 20 rupees மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஜீரோதாவில் டெலிவரிக்கு 0 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஏஞ்சல் ஒன்லேயும் டெலிவரிக்கு 0 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க. செகண்ட் இன்ட்ராடே, அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்கி சேம் டேலே செல் பண்ணுறீங்கன்னா க்ரோவில் 0.05% ஆர் ஃப்ளாட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஜீரோதாவில் 0.03% ஆர் ஃப்ளாட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏஞ்சல் ஒனில் 0.25% ஆர் ஃப்ளாட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபியூச்சர்ஸ்க்கு க்ரோவில் ஃப்ளாட்டாக 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஜீரோதாவில் 0.03% ஆர் ஃப்ளாட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏஞ்சல் ஒனில் 0.25% ஆர் ஃப்ளாட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஆப்ஷன்ஸ்க்கு க்ரோவில் ஃப்ளாட்டாக 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஜீரோதாவில் ஃப்ளாட்டாக 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஏஞ்சல் ஒனில் 0.25% ஆர் ஃப்ளாட் 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போது எந்த ஸ்டாக் புரோக்கரை செலக்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இந்த ஸ்டாக் புரோக்கர் தான் செலக்ட் பண்ணணும்னு ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல முடியாது. அது ஏன்னா ஒவ்வொரு இன்வெஸ்டரோட ரெக்குயர்மெண்ட்ஸும் வேறு வேறையாக இருக்கும். எனக்கு ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏஞ்சல் ஒன்னை செலக்ட் பண்ணலாம். நான் அதிகமாக பை பண்ணி செல் பண்ணுவேன், நிறையா டிரான்சாக்ஷன்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ண நிறைய டேட்டா வேணும்னு நினைக்கிறவங்க ஜீரோதாவை செலக்ட் பண்ணலாம். நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு, எனக்கு ஈஸியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க க்ரோவை செலக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டாப் 3 ஸ்டாக் புரோக்கர்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை இன்னும் பெட்டராக கொடுக்க முடியும்.